இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடு யாரோட வீடுன்னு தெரியுதா? அதாவது டிஜிஎஸ் தினகரன் ஐயா வாழ்ந்த வீடு தான். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதான் இப்போ உங்களுக்கு ஃபோட்டோ நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த ஃபோட்டோவில் பாருங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உலகத்தில் வாழ்கின்ற மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் தான் இந்த டிஜிஎஸ் தினகரன் ஐயா. இவர் 1946ஆம் ஆண்டு அங்குள்ள தூய தாவிது, கடலூரில் உள்ள தூய தாவிது மேல்நிலை பள்ளியில் தான் அவருடைய அப்பா ஒரு கணித ஆசிரியராக பணியாற்றினார். இவர் அந்த பக்கத்திலே இருக்க இந்த வீட்டில் தங்கி தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஸ்கூலில் ஒரு மாணவனாக படிச்சிருக்காரு 1946ஆம் ஆண்டு. அதே மாதிரி அவங்களுடைய மனைவி ஸ்டெல்லா தினகரன் அவங்களும் அதே ஸ்கூலில் தான் படித்து ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்காங்க. ஸோ பாருங்கள், அந்த வீட்டை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ சின்ன சின்ன மாடிஃபை பண்ணியிருக்காங்களே ஒழிய மற்றபடி எல்லாமே பழமை மாறாமல் அந்த ஜன்னலோட கம்பி எல்லாமே ஒரு 80% அப்படியே தாங்க இருக்குது. மேலே அந்த ஓடு மட்டும்தான் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. மற்றபடி அந்த செவுரு, அந்த வீட்டு உள்ளால் பார்த்தோன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. அதில் எந்த வித மாற்றமும் இன்றைக்கி வரைக்கும் இல்லை. அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த வீடு அந்த காலத்தில் 46ன்னா பார்த்துக்கோங்க, அதுக்கு முன்னாடியே கட்டியிருக்காங்க. 46ல் அவங்க இந்த வீட்டில் குடியிருந்திருக்காங்க, வாடகைக்கு குடியிருந்திருக்காங்க. அந்த வீட்டை தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். அதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இடம் அவங்களுக்கு இறை வழிபாட்டிற்கு ஒரு நல்ல ஒரு இடமாகவும் அந்த இடம் அமைந்ததாக அவர் ஒரு வாழ்த்து பகுதியில், அதாவது கடலூர் வாழ்த்து பகுதியில் அவர் சொல்லியிருக்காரு. இது பாருங்கள், இதில் ஒரு கிணறு தெரியும், ஒரு ரவுண்டாக ஒன்று தெரியுதுலாங்க, அது அன்னைக்கு அவங்க யூஸ் பண்ண கிணறு. டிஜிஎஸ் தினகரன் ஐயாவோட அப்பா மற்றும் அவங்க மனைவி எல்லாருமே இதை யூஸ் பண்ண பழமையான கிணறுங்க. இந்த கிணறு மிகவும் ஆழமானதுனால இதை மூடி போட்டிருக்காங்க. இப்போ இது அவர் படித்த பள்ளிங்க, தூய தாவீது மேல்நிலை பள்ளி, சென்ட் டேவிட்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுங்க. அந்த ஸ்கூலில் தான் அவங்க தகப்பனார் ஆசிரியராக இருந்ததோடு மட்டுமின்றி அவரும் இங்கே தான் படிச்சிருக்காரு. ஸோ பாருங்கள், அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் பேங்க்கில் தாங்க அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதாவது கடலூர் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த துறைமுக பகுதினா அந்த தண்ணி இருக்கிற இடத்துல தான், அங்கேருந்து அந்த போட்டெல்லாம் வருமா. அங்கே ஒரு ரயில்வே ட்ராக் கூட இருந்திருக்கு. அந்த ரயில்வே ட்ராக்லாம் இப்போ இல்லை. இதுதான் பழமையான அந்த ஸ்டேட் பேங்க்கு. பிரிட்டிஷ் பீப்புள் கட்டினது, நல்லா பார்த்துக்கோங்க, பிரிட்டிஷ் பீப்புள் கட்டினது, எந்த வித டேமேஜும் இல்லைங்க. ஆனால் 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்ததுனால இந்த பேங்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓட்டிலேருந்து போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துக்கு அவங்க மாற்றம் பண்ணியிருக்காங்க. இப்போ அது யாருமே யூஸ் பண்ணாமல் அப்படியே மூடி இருக்குது. இது பிரிட்டிஷ் பீப்புள் கட்டினது. பட் இதே அவங்க என்ன பண்ணலாம், நல்லா மாடிஃபை பண்ணி நல்லா கொண்டு வரலாம். அதற்குரிய ஏற்பாடுகளை கண்டிப்பாக அரசாங்கம் எடுக்கணுன்றதையும் நான் பணிவாக கேட்டுக்கிறேன். இந்த இடத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ் இல்லைங்க. கொஞ்சம் ரெனோவேட் பண்ணணும். கொஞ்சம் ரெனோவேட் பண்ணிட்டீங்கன்னா இது இப்போ ஒரு பக்கா பில்டிங்காக இருக்குது. ரெனோவேட் மட்டும் கொஞ்சம் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இந்த பில்டிங் இன்னும் இருக்குது. ஸோ அவருடைய வாழ்ந்த இடங்களெல்லாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கும் அது ஒரு பசுமையாக இப்படிலாம் வாழ்ந்தார் என்பது நமக்கு ஒரு நல்ல நினைவுகளாக இன்னும் அழிக்கப்படாமல் இருப்பது ஆச்சரியமாக தான், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த இடத்துல கூட நம்ம நல்ல ஒரு டூரிசம் ஏரியாவாக கூட நம்ம க்ரியேட் பண்ணலாம். அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த இடம், ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ கூட அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கல்ல, லாஞ்சின்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன போட்டு போய் மீனெல்லாம் பிடிச்சிட்டு வராங்க. இது இந்த பிரிட்டிஷ் பீப்புள் கட்டின இந்த ஸ்டேட் பேங்க்கு இன்றைக்கும் இருக்குது. கண்டிப்பாக இதை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதையும் பணிவுடன் நான் எல்லாத்தையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.